என்கிட்ட பெரும்பான்மையா கேட்கப்படுற கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப்ல நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். எனக்கு நெறைய ஆசை, ஆர்வம்லாம் அதில இருக்கு. ஆனா ஒவ்வொரு முறையும் ட்ரை பண்ணி தோத்துக்கிட்டே இருக்கேன். எப்படியாவது என் லைஃப்ல ஒரு பெஸ்ட் வெர்ஷன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன நான் குடுக்கணும் அப்படின்ற மாரி நெறைய பேருக்கு தாட் இருக்கு. ஸோ உங்களுக்கும் அந்த தாட் இருக்குன்னா, அதுக்காக நான் சஜெஸ்ட் பண்ண போற மெத்தட் தான் மிசோஜி. மிசோஜியா? அப்டின்னா என்ன அப்டின்ற மாரி நீங்க கேட்டீங்கன்னா, மிசோஜின்றது ஒண்ணும் கிடையாதுங்க. அது ஒரு ஜாப்பனீஸ் மெத்தட். ஆக்சுவலி ஜாப்பனீஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த மிசோஜி அப்டின்ற ஒரு விஷயத்த காலங்காலமா பின்பற்றிட்டு இருக்காங்க. மிசோஜியோட அடிப்படையான ஒரு தாட் என்ன அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைண்டையும், உடம்பையும் கிளென்சிங் பண்ற ஒரு மெத்தட மிசோஜி அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கணும்னா, வழக்கம் போல ஒரு கத. ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞன் இருக்கான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அவன் பிஜிலாம் முடிச்சுட்டான். இப்ப ஜாபுக்குள்ள போணும். பட் ஜாபுக்குள்ள போக முடியல. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஜியோட ஃபைனல் இயர்ல காதல் வசப்பட்டுட்டாரு போல இருக்கு. ஸோ அதுலருந்து வெளிய வர முடியல. ஏன்னா பிரேக்கப் ஆயிடுச்சு. அதையே நெனச்சுக்கிட்டு அவன் அடுத்த லைஃப்குள்ளயும் போமாட்ருக்கான். ஜாப் அந்த மாரி போமாட்ருக்கான். அதே தாட்டுக்குள்ளேயே இருக்கிறதால என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஃபேமிலியே என்ன பண்ணிடுறாங்கன்னா, "இங்கேயே இருந்தா அதையே யோசிச்சுட்டு இருப்ப. பெட்டர் கொஞ்சம் என்வைரன்மென்ட்ட சேஞ்ச் பண்ணா நீ கொஞ்சம் மாறுவ." அப்படின்ற மாரி எங்களுக்கு தோணுது அப்படின்ற மாரி சொல்ட்டு அவங்களோட மாமா ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு எங்க இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல இருக்கிறாரு. ஸோ ஜப்பான்ல இருக்கிற அவங்க மாமா வீட்டுக்கு இவன பேக்கேஜ் பண்ணி பார்சல் அனுப்பிச்சுடுற மாரி அனுப்பிச்சு விட்டுர்றாய்ங்க. இவனும் ஜப்பானுக்கு போறான். ஜப்பானுக்கு போனா அங்க இருக்கிற கல்ச்சர் ஆகட்டும், அங்க இருக்கிற மக்கள் ஆர்கனைஸ்டா இருக்கட்டும், ரொம்ப டிசிப்ளினா இருக்கட்டும், இது எல்லாமே அவனுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னடா இப்படிலாம் கூட இருப்பீங்களா? அப்படின்ற மாரி இவன் எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஆச்சரியமாவே பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் அவனும், அவங்க மாமாவும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா, அவங்க மாமா ரொம்ப பிஸியாவே இருக்கிறாரு. அன்னைக்கு 2 பேரும் ஷேர் பண்றதால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கான்வர்சேஷன் நடக்குது. அப்போ கேட்கிறாரு. "என்னடா ரொம்ப கஷ்டமா இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்கறதுக்கு, "பின்ன என்ன மாமா, உங்களுக்கெல்லாம் எங்க தெரிய போது பிரேக்கப்போட வலி." அப்படின்னு சொல்லவும் மாமாவுக்கு டென்ஷன் ஆகுது. "எது? எங்களுக்கு காதல பத்தி தெரியாது, பிரேக்கப் வலிய பத்தி தெரியாதா? டேய் நாங்கலாம் மொரட்டு 90ஸ் கிட்ஸு. அப்ப யோசிச்சு பாரு, எங்களோட வாழ்க்கையில ஏகப்பட்ட செருப்படிகள் நாங்க வாங்கியிருப்போம். அதுல காதல் தோல்வியும் ஒன் ஆஃப் த தோல்விடா." அப்படின்ற மாரி அவரு எக்ஸ்ப்ளைன் பண்ணவும், "அப்புறம் எப்படி நீ நார்மலா இருக்க? எப்படி சகஜமா உன்னால இருக்க முடியுது?" அப்படின்ற மாரி கேட்கவும், "நான் யார கல்யாணம் பண்ணியிருக்கேன்?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "ஆ யார கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, மாமிய தான் கல்யாணம் பண்ணியிருக்க. மாமி நீ லவ் பண்ண பொண்ணு தானே?" "கரெக்ட்டு. நான் லவ் பண்ண பொண்ண தான் கல்யாணம் பண்ணேன்ற வரைக்கும் கத தானே உனக்கு தெரியும். இந்த லவ்வுக்கு நடுவுல எங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு. அதெல்லாம் உனக்கு தெரியுமா?" "பிரேக்கப் ஆச்சா? பிரேக்கப் ஆச்சுன்னா மறுபடியும் எப்படி மாமிய கல்யாணம் பண்ண முடியும்?" "அதுதான்டா வளர்ச்சி. ஒரு சிம்பிள் லாஜிக்டா. காதல தொரத்தாத. வாழ்க்கைய தொரத்து. வாழ்க்கைய தொரத்துனா போற போக்குல காதல நீ எப்படியாவது கண்டுபிடிச்சுருவ. ஆனா காதல மட்டுமே தொரத்திட்டு இருந்தேன்னு வையேன், லைஃப காவு குடுத்துருவடா. ஸோ நான் வாழ்க்கை மேல என்னோட கவனத்த ஃபோக்கஸ் பண்ணேன். அத நான் சரியா பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த நேரத்துல தான் உன் மாமியும் என்ன மிஸ் பண்ற மாரி ஃபீல் ஆகி, இல்ல இவன் சரியான சாய்ஸ் தான் அப்படின்ற மாரி யோசிச்சு, அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் குடுத்தேன். அதுல அவங்க யோசிச்சு ரிட்டர்ன் வந்தாங்கடா. அவங்க வராங்க, வரல. அது பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த பேரலல் ஆஃப் டைம்ல நாம என்னவா இருக்கோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இப்ப நாம மாறவே இல்ல. அவங்க விட்டு போன இடத்திலேயே தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ராம் எங்க இருக்க? அப்படின்னு கேட்கிறப்ப, நீ விட்டு போன அதே இடத்துல தான் ஜானு நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு? அதே அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி அவங்க தோணணும்னா, நாம அந்த அளவுக்கு வளர்ந்தும் இருக்கணும்ப்பா அப்படின்ற மாரி அவரு சொல்லவும், இப்ப இவனுக்குள்ள தாட் வருது. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாரி கேட்கவும், அவரு ஒரு ஐடியா குடுக்குறாரு. நான் எத ஃபாலோ பண்ணேன்னா, மிசோஜி மெத்தட தான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டே இருக்கவும், மாமா மிசோஜினா அப்ப என்ன? அப்படின்ற மாரி கேட்கவும், இருடா தம்பி, அதுக்குள்ள ஆஃபீஸ் விஷயமா கால் வந்துருச்சு. நான் அப்புறம் வரேன்டா அப்படின்ற மாரி சொல்லிட்டு, மாமா அங்கருந்து கிளம்பிடுறாரு. இவனுக்கா மண்ட காயுது. என்னன்னே ஒண்ணும் புரியலையே. ஆனா மாமா ஏதோ பண்ணியிருக்காரு. அதனால தான் வாழ்க்கையில உருப்ட்டுருக்காரு அப்படின்ற மாரிலாம் அவனுக்கு தோணிட்டு, வீட்ட ஃபுல்லா தேடி தேடி பார்க்குறான். வீட்ல ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நோட்டீஸ் போர்டு செட்டப் மாரி அவரு வீட்ல வச்சிருக்காரு. அதுல ஒவ்வொரு வருஷம் எழுதியிருக்கு. வருஷத்துக்கு கீழயே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டாஸ்க் எழுதியிருக்கு. இந்த வருஷம் 6 பேக் வைப்பேன். இந்த வருஷம் நான் மெடிடேஷன்ல பெரிய எக்ஸ்பர்ட் ஆவேன். இந்த வருஷம் ஃபினான்ஷியலா பயங்கரமா ஸ்டெபிள் ஆவேன் அப்படின்ற மாரி ஒவ்வொரு வருஷம் போட்டு ஒவ்வொரு டாஸ்க் எழுதிட்டு இருக்கு. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது என்ன ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு டாஸ்க் இருக்கு. சரி மாமாவ கேட்போம் அப்படின்ற மாரி திரும்பி பார்த்தா மாமா நின்னுட்டு இருக்காரு. பரவாயில்லையே கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டியே. இதான்டா மிசோஜி அப்படின்ற மாரி சொல்லவும், மாமா எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா அப்படின்ற மாரி இவன் ஆர்வமா கேட்கிறான். இது ஒண்ணும் இல்லடா தம்பி. எப்பப்பலாம் நம்மளோட லைஃப் அவ்வளதான் முடிஞ்சிருச்சு. நமக்கு ஒரு ராக் பாட்டம் போட்டுட்டாங்க அப்படின்ற மாரி ஃபீல் வருதோ, அப்பப்பலாம் நாம பண்ண வேண்டியது இந்த மிசோஜி தான். மிசோஜின்றது ஒண்ணும் கிடையாது. 2021ல என்னடா பண்ணிட்டு இருந்த? 2021ல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் மாமா. சரி. 2024ல 2024ல அப்பவும் காலேஜ் தான் மாமா படிச்சுட்டு இருந்தேன். ம். 2025ல அதான் பிஜிலாம் சேர்ந்துட்டேன் மாமா. அப்பவும் காலேஜ் தான் மாமா படிச்சுட்டு இருந்தேன். ஓ!
எப்ப கேட்டாலும் நீ என்ன பதில் சொல்றன்னா, காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தேன்னு ஒரு விஷயம் சொல்ற. அந்த வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு நீ சொல்லல. ஒரு வருஷம் கேட்கிறப்ப, அந்த வருஷத்துல என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாரி தான் நம்ம சொல்லணும். நீ படிச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்த சொல்ற. அது ரெகுலரா பண்றது. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, மாமா படிக்கிறது மட்டும் தான் மாமா பண்ணிட்டு இருந்தேன். படிக்கிறதுன்றது ஒரு வேலை கிடையாதுடா தம்பி. இல்ல ஒரு விஷயம் கிடையாதுடா தம்பி. அது ஒரு ரெகுலரான லைஃப். ஆனா அந்த வருஷம் நீ நெனச்சு பார்க்கிறப்ப பர்ட்டிகுலரா ஒரு மொமெண்ட்டோ, ஒரு விஷயமோ உனக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். அது பேரு தான் மிசோஜி. நீ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டன்னா, இந்த நோட்டீஸ் போர்ட்லயே அதுக்கான பதில் இருக்கு. அங்க பாரு 2016 நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த வருஷம் 6 பேக் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த வருஷம் ஃபுல்லா டெடிகேட்டிவா என்னோட கவனம் முழுக்க அந்த ஒரு விஷயத்துல தான் இருக்கு. நீ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு நெனைக்கிறதெல்லாம் சூப்பரான விஷயம் தான். ஆனா, ஒரே வருஷத்துல, ஒரே நேரத்துல 9 வேலைய ஒண்ணா முடிப்பேன் அப்படின்னு நெனச்சேன்னா, கண்டிப்பா முடிக்க முடியாது. நீ எடுத்துக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம். நீ மத்த விஷயத்தெல்லாம் பண்ணு, பண்ணாம போ. ஆனா, அந்த ஒரு வருஷம் நீ அந்த வருஷத்தோட பேர சொன்னா உனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக போறது, நீ என்ன பண்ணணும்னு நெனச்சியோ அந்த விஷயம் மட்டும் தான். ஆ அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா, இப்போ நான் 2026ன்னு சொன்னா எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, என் பிரேக்கப் தான் ஞாபகம் வரும். ஆனா அது எனக்கு ஞாபகம் வரக்கூடாது. 2026ன்னு சொன்னா, நான் அந்த வருஷத்துக்காக என்ன ஒரு விஷயம் பண்ணியிருக்கனோ, அதுதான் எனக்கு ஞாபகம் வரணும். கரெக்ட்டா மாமா? அப்படின்ற மாரி கேட்கும். பரவாயில்லையே! புரிஞ்சுக்கிட்டியே! ஆனா ஒரு விஷயம் தொடர்ச்சியா பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல மாமா? உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா, இதே விஷயத்த 1 மாசத்துக்கு ட்ரை பண்ணி பாரேன். 1 மாசத்துக்கா? 30 நாள் பண்ணா ஒர்க் ஆகுமா? ஏன்னா நீங்க 1 வருஷம் பண்ணியிருக்கீங்க இந்த ரிசல்ட் அடையறதுக்கு. நான் வெறும் 1 மாசம் பண்ணா சரியா வருமா? ட்ரை பண்ணி தான் பாரேன் அப்படின்ற மாரி சொல்லவும், இவன் நல்லா பேசக்கூடியவன். அவன் நெறைய பேர் சொல்லி கேட்டுருக்காங்க. நீ பேசாம ஆர்ஜே ஆயிட அப்படின்ற மாரிலாம் சொல்லி கேள்விப்பட்டுருக்காய்ங்க. பட் என்ன பண்றது? இன்னைக்கு ரேடியோ ஜாக்கிக்கு பெருசா வந்து ஸ்கோப் கிடையாது. இவன் என்ன பண்றான்னா, YouTubeல வந்து பேச ஆரம்பிக்கிறான். அவன் பேசினா யாரு கேட்பாங்கன்ற தாட்டோட தான் பேச ஆரம்பிக்கிறான். 1 நாளாவது, 2 நாளாவது, 3 நாளாவது தொடர்ச்சியா 20 நாள் பேசிக்கிட்டே இருக்கான். இந்த 20 நாள்ல எந்த ஒரு ஆடியன்ஸும் அவனுக்குள்ள வந்த மாரி தெரியல. ஆனா, அவனுக்கு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் தெரியுது. ஏன்னா, மொத நாள் பேசுறப்ப அவன் ஏகப்பட்ட டேக் எடுத்தான். அடுத்த 7வது நாள் அந்த டேக் எடுக்கிறது கொஞ்சமா குறைஞ்சுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் எடிட்டிங் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆச்சு. இப்போ எடிட்லாம் பண்றதுக்கு அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துலருந்து 4 மணி நேரம் தான் ஆகுது. ஸோ, அவன் ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கான் அப்படின்றத அவனால ஃபீல் பண்ண முடியுது. அடுத்தடுத்து தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கிறான். 30வது நாள் அவங்க மாமா சொன்ன மாரி 1 மாசம் முயற்சி பண்றதுக்கான கடைசி நாள் அந்த 30வது நாள் அவன் போட்ட கன்டென்ட் ஒண்ணு வைரல் ஆயிடுச்சு. ஸோ நல்லாவே ஆடியன்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சுடுறாங்க. இப்போ மாமா கிட்ட போய் நிக்கிறான். மாமா நீ சொன்ன மாரி 30 நாள் ட்ரை பண்ணிட்டேன். ஆனா எனக்கு இத கிவ் அப் பண்ணணும்னு தோணல. ஏன்னா இதுக்கான ரிசல்ட்ட நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். நான் இத 1 வருஷம் தொடர்ச்சியா முயற்சி பண்ண போறேன் அப்படின்ற மாரி தொடர்ச்சியா அவனோட குரல் பதிவ அவன் போட்டுக்கிட்டே இருக்கான். அடுத்த 1 வருஷத்துல அவன் பெரிய தேடப்படும் யூடியூபரா மாறிட்டான். இன்னைக்கு அவனுக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கு. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நீ உன்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கியா? அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நான் கிடையாது. நான் அப்படியே போற போக்குல சில விஷயத்த கனெக்ட் பண்ணி பேசுறேனே தவிர, அது என் கதைலாம் கிடையாது. ஸோ ஓவரால் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மிசோஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா எல்லாரோட லைஃப்லயும் யூஸ் ஆகும். நீங்க 2026ன்னு சொன்னோனே உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் வரணும்னா, எந்த ஒரு விஷயத்த பண்ணுவீங்க? நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிய வச்சுக்கங்க. இத நான் பண்ணா என் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். அப்டின்ற மாரி ஏதாவது ஒரு விஷயமாவது உங்களோட லைஃப்ல இருக்கும். ஆனா இன்ன நாள் வரைக்கும் அத நம்ம முயற்சியே பண்ணியிருக்க மாட்டோம். அத தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனா நல்லாவே தெரியும். நம்ம மனசார தெரியும். இந்த விஷயம் பண்ணா என் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும் அப்டின்ற மாரி ஏதாவது ஒரு விஷயம் விட்டகுறை, தொட்டகுறையா நம்ம வாழ்க்கையில ஒட்டிக்கிட்டே இருக்கும். அத இந்த வருஷம் டெடிகேட்டிவா பண்ணணும். "ஏய் என்னப்பா பண்ண முடிஞ்சுனா நான் முன்னாடியே பண்ணியிருக்க மாட்டனா?" பண்ண முடியலையே அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, பண்ண முடியாம இருந்தது நீங்க சொல்லிட்டு இருக்க சாக்கு போக்கு. இந்த வருஷம் நீங்க வேற எந்த ஒரு விஷயம் கூட வேண்டாம். இந்த ஒரு விஷயத்து மேல மட்டும் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு உடம்ப குறைக்கணும், ஃபிட் ஆகணும் அதுதான் உங்களோட கோல்னா, இந்த வருஷம் என்னோட ஃபிட்னஸ்க்கு ஒதுக்க போறேன் அப்படின்ற மாரி ஒதுக்குங்க. இல்லப்பா என்னோட கெரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போணும். நான் பெரிய லெவலுக்கு போணும் அப்படின்ற மாரி தோணுதுன்னா, டெடிகேட்டிவா இந்த வருஷம் என்ன இம்ப்ரூவ் பண்றதுக்கு மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாரி வைங்க. ஃபினான்ஷியலா நான் அடுத்த கட்டத்துக்கு போணும் அப்படின்ற மாரி உங்களுக்குள்ள தாட் இருக்குன்னா, ஃபினான்ஷியலா எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்கு, எல்லா சோர்ஸையும் தேடி தேடி கத்துக்குங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்த இத நாள் வரைக்கும் பண்ணாம, ஆனா இது பண்ணா என் லைஃப் முன்னேறிடும். பட் பண்ண தான் முடியல அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு விஷயத்த
ஏதாவது ஒரு விஷயத்த தூசு படிய வச்சு உங்களோட கண்ணுக்கு எதிரிலேயே வச்சிருப்பீங்க. அத எடுத்து தூசி தட்டி, இந்த 1 வருஷம் அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில உங்களோட வாழ்க்கை மாறி இருக்கும். இந்த 1 வருஷத்துல இந்த விஷயத்த நாம சாதிச்சோம்னா, அடுத்த வருஷத்துல என்ன ஒரு விஷயத்த புதுசா பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒவ்வொரு வருஷம் சொல்றப்ப, உங்களுக்கு நீங்க பண்ண சக்சஸ் தான் ஞாபகம் வரணும். உங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட செருப்படிகள் வந்திருக்கலாம். ஆனா, அந்த செருப்படிகள ஓவர் கம் பண்ற அளவுக்கு உங்களோட சாதனைகளும் பேசப்படணும். முதல்ல நீங்க ஒரு சாதனையாளர்ன்ட்டு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னா, உங்க கண்ணு முன்னாடி உங்களோட வருஷத்த நீங்க சாதிச்சு காட்டுங்க. ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நம்புறேன். எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே ஏங்கி கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவ பத்தியோ, இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா, அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் வாசிச்சுட்டு தான் இருக்கேன். என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறதுனா, அந்த கமெண்ட்டும், அந்த சப்ஸ்கிரைபும் மட்டும் தான். நீங்க நம்மளோட பதிவ பார்க்கறதோட மட்டும் நிப்பாட்டிடாம சப்ஸ்கிரைப் பண்ணி, ரெகுலரா பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியாம உங்களோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும், கருத்தோடும் டெஃபினட்டா நான் வந்து உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான். நான் மட்டும் தான். நன்றி.